டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 6th புக்லேருந்து வர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். இதில் நிர்மித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இதனை இயற்றியவர் காசி ஆனந்தன். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டதுன்னா மேதினி. மேதினி அப்படின்னா உலகம். பாவிய கொத்து என்ற நூலின் ஆசிரியர் பாவலேரு. பெரும் சித்தனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது தமிழ் மலர். தமிழன் கிளவியும் அதனோரற்றே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். இடஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாதது எது அப்படின்னா டா. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் அப்படின்னா தேசிய கவி. பொருந்தாத எதுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்பாத்தி கள்ளி, கழுகு கூந்தல், நாணல் தொகை, மல்லி இலை அப்படின்றது இந்த 4ல் வித்தியாசமானது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாது நாளி என்று கூறியவர் ஔவையார். போர்க்களத்தில் ஏற்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா பதிற்று 10. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1, நெடில் அப்படின்னா 2, மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா இஞ்ச், இன்ச், இன், இந்த், இப், இன் வரும். கசடதபர வல்லினம் வரும். ஞயன நமன மெல்லினம். யரள வளல என்ன வரும்னா இடையினம் வரும். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது அப்படின்னா சுருங்க சொல்வது. இன்டர்நெட் என்பதின் தமிழ் சொல் இணையம். ஆயுத எழுத்திற்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை. நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளப்போல் என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கொங்கு அலர்த்தார் சென்னி. இதில் கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். இளங்கோவடிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சேரர். பொறுத்துக. முத்துச்சுடர் போல் நிலாவொளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. நிலத்தினிடையே பிரித்து எழுதுகனா நிலத்தின் கூட்டல் இடையே. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவைகள் இடம்பெயர்வதற்கான காரணம் அனைத்தும், அதாவது தட்பவெப்பநிலை மாற்றம், இருப்பிடம், இனப்பெருக்கம். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் சர்னெஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் இந்நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்னும் கதை புதினம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2. முதல் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10. ஆயுத எழுத்தில் வேறு பெயர்கள். இதில் உள்ள எல்லாமே வரும். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. அதனால் இங்கே அனைத்தும் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் குருவி. ஆயுத எழுத்து டேஷ் வகையை சார்ந்தது அப்படின்னா சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. முதல் எழுத்துக்கள் அப்படின்னா இது 30 என்னென்ன வரும்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் இந்த ஆனிலிருந்து அவனா வரைக்கும் இருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் இக்குலேருந்து இன் வரைக்கும் இருக்கும். ஸோ உயிர் மெய் எழுத்துக்கள் எதில் வரும் அப்படின்னா சார்பெழுத்துக்களில் வரும். முத்துச்சுடர் சேர்த்து எழுதுக அப்படின்னா இந்த பக்கத்தை இச்சு வரணும். முத்துச்சுடர். வான் சிறப்பு என்னும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் பாயிரவியல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். உடல் நோய்க்கு தேவை ஔடதம் தேவை. ஔடதம் அப்படின்னா மருந்து. நண்பர்களுடன் டேஷ் விளையாடுனா ஒருமித்து விளையாடு. மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை முத்து. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. அளப்படையில் உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும் அப்படின்னா இடையில் வரும். தேங்க்யூ.